என்ன கேட்குறது? சூரஜ் வேணும் கேட்குறேன், கொடுக்க முடியுமா சொல்லுங்கள். எல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறாங்க தவிர யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணல இது வரைக்கும். இது இதுதானா? இது வீடியோ அவர் தான் எடுத்துருக்காரு. அவர் பண்ணுற வீடியோ அப்படியே இதுதானே? சரி சரி. ஒரு 7-8 வருஷம் தெரியும். அது நிறையா வருஷம் இங்கே இருந்திருக்காரு. 7-8 வருஷம் ஃப்ரெண்டு. அவர் போயிட்டாரு. இப்போ உயிருக்கு மதிப்பில்லாமல் போயிடுச்சு. ஒரு உங்களுக்கு எப்போ தகவல் தெரிஞ்சு வந்தீங்க? எனக்கு நேற்று தகவல் வச்சு நேற்று நான் பாம்பேல இருந்தேன். இதை காலையில் வந்தான்னு சொன்னாங்க. இது மாதிரி ஆயிருக்கு. இப்போ அவரு போயிட்டாரு. அவர் பொண்டாட்டிக்கு ஒன்றுமே தெரியாமல் ஒரு பொண்ணு இருக்குது. அவர் 2 குழந்தைங்க இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அந்த அந்த பொண்டாட்டியும் அவங்க குழந்தைங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம இருந்தாலும் ஒரு 10 நாள் 20 நாள் சரின்னு அக்கப்பக்கம் ஒரு உதவி பண்ண முடியும். எல்லா கட்சிக்காரங்க ஆனால் யாருமே வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கடைசியாக ஒரு உயிர் ஆனதே போயிருக்கு. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? என்ன பண்ணி குழந்தைங்க ஒரு உருக்குப்பட்டு எங்கள் ஒர்க்கில் இருந்தார். இது மாதிரி கட்சி மீட்டிங் போயிட்டு வந்தார். போயிட்டு வரல, போனார் வரல. இப்போது அந்த வீடு எப்படி இந்த வீடு அந்த எவ்வளோ யார் என்ன உதவி பண்ணாலும் அது அவர் இல்லைன்னா, சூரஜ் இல்லைன்னா ஒன்றும் இல்லை இந்த வீட்டில். இப்போவும் அந்த உயிர் போயிருக்கு. அந்த உயிர் அனாதையாக போயிருக்கு. அனாதை ஆயிடுச்சு. இப்போ ஒரு சப்போர்ட்டை சும்மா ஒரு பேச்சு தான். எல்லாரும் ஏதோ சப்போர்ட்டு கிடைக்கல யாருக்கும். எந்த கட்சியும் எதுவும் விஜய் கட்சி சார்பாக கூட எந்த சப்போர்ட் கிடைக்கல. என்ன மாதிரியான இழப்பீடோ என்ன எதிர்பார்க்குறாங்க வீட்டிலேருந்து? நீங்களா இருக்கட்டும், என்ன அவ்வளோ யாரும் அவ்வளோ எதிர்பார்க்கல. இது அது வேணும்னு. இல்லை, அவர் எப்படி போனாரு அந்த மீட்டிங்க்கு? அவருக்கு ரசிகரா இல்லை கட்சிக்காரரா? அவரு எனக்கு ரசிகர் இருக்கலாம், கட்சிக்காரர் எனக்கு தெரியல. அவர் இதுவரை கலந்ததில்லை. நான் நேற்று ஊரில் இல்லை, இப்போ தான் வந்தேன். சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, போஸ்ட்மார்ட்டம் இருக்குது, இதுக்கு ஒரு விடிய கிடைச்சாதான் அடுத்த டிப்ஸ்ன்னு சொன்னாங்க. இல்லை, அவர் இந்த மீட்டிங் தான் போகிறேன் அப்படின்னு வீட்டில் ஏதாவது சொல்லிட்டு போனார்? வீட்டில் அக்கப்பக்கம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. எல்லாம் ஊரே சொல்லிட்டு போயிருக்காரு. மீட்டிங் போகிறேன், பாஸ் கிடைச்சதுன்னு சொன்னார். அவ்வளோதான். மற்றபடி அதுவும் எல்லாரும் நான் டைரக்டாக பேசல, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அது கேட்குறீங்களா? எப்படி என்ன கேட்குறது? சூரஜ் வேணும் கேட்குறேன், கொடுக்க முடியுமா சொல்லுங்கள். சொல்கிறது ஒரு பணம் எவ்வளோ யாருக்கு கொடுத்தாலும் சரி அதுக்கு ஈடு வராது. எல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறாங்க தவிர யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணல இது வரைக்கும். நம்ம பேசி எல்லாம் ஆளுக்கு 5-10 கொடுத்து அனுப்பிச்சிடலாம் சொல்லியிருக்கோம். நீங்க அவர் கூடவே இருக்கீங்களா இல்ல நீங்க அங்க மகாராஷ்டிரல இருந்து வந்திருக்கீங்க? இல்ல, இங்கே தான் இருக்கிறேன். நானே இங்கே தான் சேவப்பேட்டில் தான் இருக்கிறேன். சேவப்பேட்டில் தான் இருக்கிறேன். இங்கே தான். நம்மளுக்கு இங்கே வரல, இங்கே யாரும் வரல. இங்கே மட்டும்தான் வந்தாங்க. இங்கே ஜேகேஜியில் தான் வந்தாங்க. இங்கே ஒருத்தர் வந்தார், நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வரவே இல்லை. கலந்து அவர் ஏதாவது உதவி கேட்குறீங்களா? யார்கிட்ட கேட்குறீங்க? அது இதுதான் விஜய்க்கு தான், விஜய் கட்சிக்கு தான். விஜய் கஷ்டம். அவங்க விஜய் கட்சி சார்பாக யாரும் வந்து பார்த்தாங்களா? உங்ககிட்ட எதுவும் பேசினாங்களா? யாரும் பார்க்கலாம். யாரும் பார்க்கல. எனக்கு பார்க்கல. யாருமே வந்து பார்க்கல. ஆமா. இல்ல, அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவருக்கு. ஒன்றும் இல்லையா? இப்போ ஹார்ட் அட்டாக் தான் இறந்துட்டாங்கன்னு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றது? இது இல்லை, நான் என்ன சொல்லணும் உனக்கு. அங்கே இங்கே தான் இருந்தா. எங்கள் ஹாஸ்பிட்டலில் போன வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா. அதனால எனக்கு எதுவும் தெரியல. அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு உடம்பு சரியாம இருந்ததா ஏற்கனவே அவருக்கு? அது 2 வருஷம் சொன்னல, 2 வருஷம் முன்னே தான் உடஞ்சிடல. அப்போ வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. நல்லா தான் இருந்தார். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்தார். இல்ல, நேற்று முந்தின உடல்நிலை சரியில்லாம இருந்தாரா? இல்லை, நல்லா தானே இருந்தார். உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு போவார்? அப்போ வெயில்ல ரொம்ப நேரம் வெயில் அது தெரியல என்ன நடந்துச்சுன்னா. அவன் வேறு கூட போனால் அவன் ஒருத்தன் தான் ஃப்ரெண்டு இருந்தால் அவனுக்கு தான் தெரியும். இப்போ இங்கே இல்லை அவர். நாங்கள் இங்கே தானே இருந்தா. நம்மளுக்கு இங்கே தெரிஞ்ச வாட்டி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போனோம்.
இப்ப நீங்க உடலை வாங்க மாட்டீங்க, இதுக்கு கிடைக்கிற வரைக்கும், நீதி கிடைக்கிற வரைக்கும் வாங்க மாட்டீங்க அப்படியா? ஆமாம். மாநாட்டத்துக்கு போயிருக்காரு பார்க்கறதுக்கு. எப்பவுமே வந்து ரசிச்சு போவார். எது கட்சி இருந்தாலும் ரசிச்சு போகிறது வந்து விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத வந்து கூட்டத்தில் போய் நெருக்கடியில் வந்து மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் வந்தால் வந்து இறந்து போயிட்டார். அதுக்கு ஏதோ ஒரு கட்சி சார்பாக ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா அந்த சின்ன சின்ன குழந்தைங்க வந்து ஒரு படிப்புக்கு எதுக்கு யூஸ் ஆகும். அதான் வந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இனி எந்த முடிவும் வரல. நாங்கள் வந்து காசுக்கோசரம் எதிர்பார்க்கல, சின்ன குழந்தைக்கோசரம் எதிர்பார்க்குறோம், வேற ஒன்றும் கிடையாது. நான் இதை வச்சு அரசியல் நாங்களே ஒன்றுமே பண்ணலாம். அரசியல் எங்களுக்கு தேவையில்லை, எந்த அரசியல் பற்றி எங்களுக்கு தேவையில்லை. ஏதோ ஒரு ரசிகர் அவருக்கு, அவ்வளோதான். அரசியலில் நாங்கள் பேசவே இல்லை. இல்லை சார், இல்லை சார், அது தெரியாத எதுவும் நாங்கள் வாங்குறது ஐடியா இல்லை எங்களுக்கு. ஏன்னா சின்ன சின்ன குழந்தை இருக்குது. இல்லை அவர் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு போனாரா? அந்த டிக்கெட் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? யார் ரசிகர் அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்களுக்குள்ளார பேசியிருக்காங்க, டிக்கெட் வாங்கியிருக்காங்க, போயிருக்கா. அது பாஸ்போர்ட் தான் போயிருக்காங்க. அது என்ன பாஸ்போர்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நானும் வந்து வெளியூர் இருந்தேன், போகிறதுக்கு ஒரு 4 வருஷம் சுமார் ஆயிடுச்சு. அதனால் நானும் வந்து துக்கத்தில் வந்து யாருக்கு நான் விசாரிக்கலாம். இது மேலே ஒன்று விசாரிக்கணும். விசாரிக்க நானும் எதுவும் முடிவு எடுக்க முடியாது. அதே மாதிரி தாவேக்கா அந்த கட்சி சார்பாக ஏற்கனவே ஒரு உடல் பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு உண்மையிலேயே உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு சார். இருந்தாலும் 1 வருஷம் ஆக்சுவல் தானே இருந்தார். 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷம், ஒரு 1.25 வருஷம் இருக்கும். ஏற்கனவே இருந்துச்சு. நம்ம இருந்தாலும் நல்லபடி தானே போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் நல்லபடி இருந்துச்சு. ஆளு ஒன்று சொல்லி மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. அதை மறைக்க பார்க்குறாங்க. அதை மறைக்க முடியாது. உண்மையான வந்து மறைக்க முடியாது யாருமே. நானும் போய் சொன்னால் மறைக்க முடியாது, அவங்கள போய் சொன்னால் மறைக்க முடியாது. உண்மையான என்னன்னு தெரியும் நம்ம மக்களுக்கு. அதான் நாங்கள் வேண்டுகோள் எங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883838. இமெயில் advt@dttv.in.